Hey guys, welcome back. ஆஹா, திங்கட்கிழமை மண்டே காலையிலனாலே மேக்னெட் ஃபேமிலி வீடியோ ஃபர்ஸ்ட் புள்ளியார் சொல்லி மாதிரி திங்கட்கிழமை காலையிலன்னா அதை பார்த்து முதல் சிரிக்கணும், அப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் நைட் 8 மணிக்கு வந்தியாடா அப்படின்னு. அது அப்படித்தான், சிரிக்க முடியாத தருணங்கள்ல மறந்து போய் ஐயோ திங்கக்கிழமை முடிய போகுது அப்படின்னு அவசர அவசரமா பண்ணி நைட்டுக்கும் வருவான். அது முன்ன பின்ன மாறி வருவான். திங்கக்கிழமைக்குள்ள வந்தா சரிதானே. அப்படியா, அப்போ வேண்டா போன மாதம் செவ்வாய்க்கிழமை வந்து கேட்டீங்கன்னா ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கேன். அப்படித்தாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேள்வி கேட்டா எப்படி தெரியவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசும் விலங்குகள், அனிமல் டப்ஸ் கலெக்ஷன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இன்ஸ்டாகிராம்ல பல பேர் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளால டயலாகுக்கு ரைட்டிங்கே பேர் போனவங்க என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 16 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது நம்ம சேனல்ல போட்டிருக்க அனிமல் டப் ஷார்ட்ஸோட ஒரு தொகுப்பு தான். ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும். நீ கையை வச்சு அமுக்கணும்னு அவசியமே கிடையாது. 40 வயசு ஆகிற எனக்கு நல்லாவே நடக்கும். உள்ள வசதி எல்லாம் சரியா இருக்குல்ல. எனக்குன்னு தனி ரூம் இருக்கணும், அதுவும் ஏசி போட்டு இருக்கணும். ஓகே மேடம், உங்க கையை எடுங்க. பின்னாடியா பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்க. நீ என்ன பெரிய ரவுடியா? வரியடா வச்சுக்குவோம், வரியடா சிங்கிள் செய்வோம். ஏதோ உங்களோட அடைக்க முடியும் வார்த்தைகள் இல்ல. பெங்குயின் பிரஸ்ல வேலை செய்யறோம்டா நாடு. உங்களை பத்தி கிழிச்சு எழுதுறோம். சுத்தி முத்தி எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கங்க. பக்காவா ஸ்கெட்ச் போடுறோம். வேற நல்ல படமா போடலாம் பாஸ். காரு கூட இல்லையாடா, குப்பை வண்டியில தெரியுங்க. எங்கெங்கும். ஓ, இங்க பூனையெல்லாம் வளர்க்குறீங்களா? பங்காளி, நான் தொங்குன மாதிரியா இருக்கேன். ஆரம்பிச்சிருவோம். அப்ப சரி, அந்த ஒரு சீப்பு வாழைப்பழமும் 1 கிலோ ஆப்பிளும் எங்க எடுங்க. பழத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கைத்துல ஏறணும்னு சங்கத்துல சொல்லியிருக்காங்க. எடுங்க, அப்படியே உள்ள வீசுங்க, எடுத்துக்கிறோம். யாரும் வாங்கிட்டு வரலையா? பச்சை சட்டை நீயுமா? செங்க இறங்கு. என்னாச்சு செங்க, இறங்குடா. ஏன்டா? இவங்க யாருக்கிட்டையும் ஆப்பிள் பழமும் இல்லை, அழுகி போன பழமும் இல்லை. எவனும் எடுத்துட்டு வரலையா? ஓசிலேயே போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் நினைச்சிருக்காங்க. அதான் பாரு, ஜூல சோறு ஓடுறாங்களே, நாங்க ஏன்டா வாங்கிட்டு வரேன். ஆப்போசிட்ல கழுத புலி கூண்டு இருக்கும், அதுகிட்ட சொன்னீங்கன்னா சிரிக்கும். கருங்குரங்கு கிட்ட போய் அதை கல்லால் அடிக்கும். ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியெல்லாம் ரத்து. கிளம்பு, காத்து வரட்டும். நிகழ்ச்சியெல்லாம் பங்காளி பங்காளி, இங்க பாரு, இந்த மாதிரிதான் நீ நடக்கிற. திரும்பி பாரு, தண்ணிக்குள்ள தவளை போற மாதிரி, ஆளு டவுன்லோட் ஆகும் போது கரண்ட் போன மாதிரி. பாரு என்ன உக்கரமா இருக்க, ஆனா ஏன் உட்காந்து இருக்க? எந்திரிச்சுடா. அது முடியாதுல்ல, கண்டினியூ பண்றேன். ரொம்ப முச்சுக்கு வால் முளைச்ச மாதிரி. காதுல இந்த பூச்சி பூந்துட்டு கருமத்தை. ஹேய் காந்த கண்ணழகி, சொல்லு மணி. என் பேர் எப்படி? இதுக்கு முன்னாடி நாம பாத்திருக்கோம். இங்க தானே சுத்திட்டு இருக்கேன். நானோ தேவதைங்க சொர்க்கத்துல தானே இருப்பாங்க. என் பக்கத்துல எப்படி தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டதில்ல? நமக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. கைய மேல வச்சா அப்படிதான் இருக்கும். அப்ப இது கண்டிப்பா காதல் தானே ஜெசி? நீ எனக்கு பெரியப்பா மாதிரி. இந்த சாவி சைஸ்ல ஒரு குச்சியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா இந்த பூட்டை உடைச்சு அந்த இருக்க புளிய மரத்தை போய் பார்க்கலாம். என்ன மரம்? அங்க பாரியா, தலைன்னு தளர்ந்து நல்லா வாழைப்பழம்லாம் வளர்ந்துருக்கு. சொல்லுவா. அட உங்க அப்பா மேல சத்தியமா காலங்கத்தால காதலியே. ஆமாடா, பாரு வாழைப்பழம் தான் விளைஞ்சிருக்கு. பல்லு விளக்கலையா ப்ரோ? கப்படிக்குது. கன்ஃபார்மாவா? நான் ஒண்ணு ஊதலையா ஊத்த பல்லோட. அப்படியா? அடச்ச, பேஸ்ட் வாங்க மறந்துட்டேங்கிறதுனால பல்லு வளர்க்கல. ரொம்பலாம் இல்லை, 6 மாசம் பார்த்தேன். 6 மாசம்? நாளைக்கு பேஸ்ட்டை வாங்கி தேய்ச்சி விட்டுறேன். இனி பெனாயிலாம் தேய்க்கணும். அடிக்கிறேன் நல்லா. என்ன இருந்தாலும் ப்ரோ, நண்பர்களாவே புரண்டு இங்கேயே புழங்கிட்டு இருக்கோம். நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. கொடுத்து வைக்கலாம், அதுக்குன்னு தொடல கை வைக்கிறது. அதுக்கு பேரு வேற. என்ன தமாசு? அவார்டே கொடுக்கலாம். அப்படியே என்ன சோக்கர் ராணி, சோக்கர். சரி, பேஸ்ட் கூட இல்ல. ஆக்சுவலி இப்ப இவர் டப் பண்ணலன்னா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? டக்குன்னு சிரிக்கிறாங்க, மண்டையில தட்டுறாங்க, அங்க என்னத்தைய பாக்குறாங்க. அவருங்க அப்ப அந்த வயல வயசானவங்க மாதிரி நல்லா இருக்குங்க. அது நம்ம யூஸ்வலா இவர வீடியோஸ்ல வந்து அந்த ஷார்ட் வீடியோஸ் பாக்குறதுக்கு பதிலா இந்த டப்பிங்கும் நல்லா இருக்கு. அது மறந்து அது உண்மையில அதுதான் பேசுறாங்க. உண்மையிலே அவங்க இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்பிடுறேன். ஆக்சுவலி அவங்க அது பேசல, அவங்க வேற உலகத்துல இருக்காங்க.
ஏன் உருண்டை முடியலடா. இந்த பெண்குயின் சாலையை 5 மணி நேரமா சல்லடை போட்டு சலிச்சாச்சு. பார்க்க உன்ன மாதிரியே இருப்பான்னு சொன்ன உன் தம்பி எங்க இருக்கானே தெரியலையே. 3 மணி நேரமா வடக்குல வலை வீசி தேடியாச்சு. கிழக்குல இருக்க மாதிரி தேடணும், கிடைக்கல. தக்காளியை தெக்கால வேணா தேடுவோம், சிக்குவானன்றது சந்தேகம் தானப்பா. சொல்லிட்டேன். அப்படி சொல்லாதீங்கன்னு. சரி விடு, எவ்வளவு கூட்டத்துல பார்த்தாலும் தனித்துவமா தெரியறதுக்கு என்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. மரியாதை கெட்டுருனே. மாமே மாமே என்னாச்சுன்னா நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா. உங்ககிட்ட கேட்டேன் என் கூட மீன் தின்ன வரையான்னு. அவ சொன்னா அதுக்கு என்ன சரிடான்னு ஒரே வெக்கம் எனக்கு. இப்ப ஒரே குழப்பம், என்ன ட்ரெஸ்ஸ போட. மீனை முடிச்சிட்டு தேன்திங்க கூப்பிடலாமா அதோட. அவளுக்கு டெடி பேர் பிடிக்கும்னா வாங்கலாம் நினைச்சேன், வக்கீல்ல மாச கடைசியில ஓகே சொன்னானா ஏற்பாடு பண்ணிடுவேன் 9 மாசத்துல. போண்டா என்ன பண்ற? எப்படா சக்கரத்துல யாரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணோம்ல. இங்க வா. சக்கரத்துல யாராவது நிக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? இப்போதைக்கு இல்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? சக்கரத்துல ஏறதுக்கு சாக்கு வேற. நீ மிரட்டுறது ஒன்றும் மோட்டிவேஷன் இல்ல. அந்த மண்டையில ஏத்தி நல்லா புரிஞ்சுக்கோ. வாய போடு, விசையா ஓடு, நிறுத்தாம ஓடணும். கணுக்கால் கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நீட்டி படு பாக்குறேன். உனக்கு கணுக்காலே இல்லடா இருக்கா? அது ஆமா இல்ல. 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு ஆரம்பிக்கவா? நீ ஓடும் போது புலி உருமணும், ஸ்பீட பார்த்து இடி இடிக்கணும். இன்னைக்கு அம்மா ஓடு 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 ஓடு. அவ்வளவுதான் போதும். போதுமா? ஆமா போதும்னு நினைச்சிருந்தா போலீஸ் வீட்டு ஆனா இருக்க முடியுமா? இல்ல புலி உரும்புதுன்னு பாட்டு தான் வந்திருக்குமா? இல்லதான். அதே தான் நானும் சொல்றேன். அம்மான் ஓடு. பாட்டு வருது. சாரி நிக்காம ஓடு 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 ஓடு. தேவிமா ஒன்றை ஒன்று கேட்கலாமா? பெரிய மேட்டர்லாம் இல்லை. எங்கள் கொள்ளு தாத்தா கொம்பேரி முக்கிய வாரிசு எல்லாருமே வெள்ளதான். ஆனால் அது வந்து நம்ம வாரிசுல 3 மட்டும் எப்படி கருப்பா இருக்கு? அப்ப என்ன சந்தேக பறியில கொம்பா? அதாவது கொம்பா. நான் பேசும்போது என் மூஞ்ச பாரு. என்ன அப்படி பாக்குற? நான் பேசும்போது என் பேச பாரு. சரியான திமிரு பிடிச்சவன். ஐயோ நம்ம பக்கம் பாக்குற மாதிரியா இருக்கே. நீங்க வித்த காட்டுறவன் தானே? ஆமாங்க, வேலைக்கு புதுசு, இன்னைக்கு தான் வந்து. சரி வட்டம் அடிச்சு காட்டு. இது வட்டம் அடிக்கணுமா? அதாவது ட்ரெயினர் வந்து சொல்லி கொடுத்தாதாங்க. சரி மூக்குல பந்த வச்சு சுத்து 30 ரூபா கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு சாயங்காலம் சுத்தவா? 30 ரூபா கொடுத்துருக்கேன். உனக்கு தெரியாம அது செகண்ட் லைன் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அது ஒரு நாய் கூட. என்ஜாய் பண்ற வாலிப குரங்கு. வாலிபம் போய் வயசு 40 ஆகுது. போறதுக்கு வேலையும் இல்ல, போடுறதுக்கு சட்டையும் இல்ல. தக்காளி என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது? என் காலு கொஞ்சம் கூசு பார்த்து கொஞ்சம் பார்த்து பக்குவமா நெளிச்சு விட்டுறாம. ஏன் தலை குளிக்கலையா? போடா போய் கேளுறா. அதுக்கு தான் பாக்குறேன். போய் கேளுறா போடா. நீ வேணா போறியா? இல்ல அப்ப போரு. ஆமா விளையாட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹோம்வொர்க் புரிஞ்சிருச்சுமா போல. எதுலன்னு சொல்லணுமா? இதுலதான் இருக்கு. இல்ல சரியா பாக்கல, இதுலதான். காட்டு காட்டு, கண்டிப்பா அதுலதான் இருக்கு. இத்தனை தடவை பார்த்தோம், இல்லைன்னா கன்ஃபார்ம் இப்ப இருக்கும். என்ன மாயாஜால மேஜிக்கா இருக்கு. இது இல்ல, இதுதான். ஐ அம் ஷூர். மோந்து பார்த்தா முடிய போகுது. அதுல இருக்கு. இதெல்லாம் ஸ்மெல் சரியா வருது. இம்பாசிபிள். சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இந்த மாம்பழ டேட்டு வேலைக்கு ஆகாது. கையோட சாத்துக்குடி டேட்டு சாப்பிட்டு பார்த்தேன், வெயிட்டு குறையுதான். அவசரம் எந்திரிக்க வாடற. அவசரம் இல்ல. நம்ம கண்ட காட்சி இல்ல, அது அவரோட வீடு, அவரோட பெட்ரூம். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக கேட்டேன், சும்மா கேட்டேன். எலும்புங்க எலும்புங்க எலும்புங்க. இங்க வா அம்மா, மூஞ்சில 8 போட்டுருவேன். எலும்புங்க. தண்டராச எந்திரி. எந்திரிச்சு ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போகாம அடுத்தே கடந்து வீணா போய் உங்க கூட வெளியே வந்தா என்னையும் திட்டுறாங்க சோம்பேறி நாயுடு. அன்பால எழுப்பணும். ஓவரா பண்றீங்க மண்டை. இருந்தாலும் எங்க ஓனர் மண்டை. அப்பு அப்பு வேக்கப்பு. கொரட்டையே கொஞ்சம் மொரட்டா இருக்கு. உசுப்பி விடு. அப்பு அப்பு வேக்கப்பு. அங்கில் அங்கில் எந்திரிங்க. அங்கில் நீங்க அன்பால அடிச்சு புட்டீங்க.
நாக் அவுட் ஆயிட்டேங்க காதல பாடியை சுத்தி மார்க்கிங் போடணும். உங்களுக்கும் கேட்டுச்சு ஆபீசர். ஆராய்ச்சிக்கு முன்னாடி கை வைக்க கூடாது. இருந்தாலும் டபுளை எந்திரே என்ன என்னது இது தினசா இருக்கு திங்கிற பொருள் மாதிரியே இருக்கு. ஒரு நிமிஷம். தக்காளி தாமரபரணியில தலைமுழுக இது கூலிங் கிளாஸ் தானே அவனே இதை நான் சொல்லியா அது கண்ணுல தான் போறேன். உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அறிவு தானே கொஞ்சம். இல்ல அறிவுனாலும் இப்படி மோந்து பாக்குது, பார்த்தா ரெண்டு தொடர்ந்து பாக்குது, போட்டுறது கண்ணுல. ஆனா மத்த மிருகங்களும் செய்யாது. மனுஷ பிள்ளைகளோட பழகுனா ஓரளவுக்கு ஓகே, இது எங்க ஓனர் இதை கண்ணுல மாட்டியிருக்காருன்னு தெரியாது. இது ஜூல கிடக்கு. நான் பெருமையாக உணர்கிறேன். நீ பிறந்தப்ப கூட அப்படி இல்லை. இந்த கூட்டத்திலேயே இப்ப கெத்தான குரங்கா இல்ல கொரிலாவா என்ன பேர் வச்சிருக்காங்க நமக்கு? ஒன்றும் கெத்து இல்லை. ஊட்டி போடுங்களா இந்த குப்பை காரி துப்புறாங்க. காரணம் பெருமைய வாழைப்பழம். இவன் வேற இலைய கொடுத்தே இலவெடுப்பேன். சசிகுமார் எங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா குஞ்சுகளோட கொஞ்சம் விளையாட வந்தேன். அப்படியா? ஆமா, வேற எதுக்கு வர போறேன்? நம்பிட்டு கூடு சொல்லுனே, உனக்காக கூண்டுக்குள்ள நான் போறேன். கேட்டுக்கிட்டு இருக்கல. இன்னைக்கு டேஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கூட செஃப் கௌதம் எழுந்திருக்காரு. வாங்க, அசை போட்டு அசத்தெல்லாம் வாங்க. இதோட கட் பண்ணிக்குவீல. கார்பரேஷன் தண்ணி தான், கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. கொஞ்சமா குளோரின் ஸ்மெல் வருது. யூரின் ஸ்மெல் வருது. துணியில காமியத்தை கலந்துட்டாங்க குருமாடா. இந்த வாட்டி மண்டையில தாக்காம மனதளவுல தாக்குவோம். கரெக்டா இருக்கும். என்கிட்ட வயலி அம்மா இனிமே நீ என் காதலி. அப்புறம் கால் பண்றேன். என்னடா ஊமா கொடுக்குற? நேத்து தான் ஓட விட்டு உயிர் பயத்தை காட்டினேன். இன்னைக்கு என்னடா காதலி கன்றவின்னு. ஆனா அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஆம்பளையலி. ஒன்னும் புரியல எனக்கு. கிச்சன்ல அழுக்கா கால் தடம் பதிஞ்சிருக்கு. பாக்க நீ கொஞ்சம் பதற்றமா வேற இருக்க. எனக்குன்னு சாப்பிட சைடிஷா வச்சிருந்த லெக் பீஸை காணோம். தேடி பார்த்தேன், எலும்பு கூட கிடைக்கல. கொள்ளை அடிச்சுட்டு எனக்கு கேஸ் கொடுக்கவா? கொலை கேஸ் கொடு. படிதான் போய்கிட்டு இருக்கு. நான் ஆர்டர் பண்ண ஆப்பிள் பழமும் வந்துகிட்டு இருக்கு. அதை வழியிலேயே தூக்குறதுக்கு என் மாப்பிள்ள மங்கூஸோட கேங்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆர்டர் பண்ண ஆப்பிள் பழமும் எனக்கு தான், ரிசீவ் பண்ண ரீஃபண்டும் எனக்கு தான். காலையில கலாய்க்கிறதுக்காக மாப்பிள்ளை மேல மாட்டு சாணி எடுத்து அடிச்சேன். அந்த கோவத்தை மனசுல வச்சுட்டு ஏதாவது கோளாறு பண்ணிடுவானோ? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க விட்டேன் என்ன பார்க்க போது? என் கையில ஆப்பிள் பழத்தை பார்க்க போது என் ஆளு மயங்குவா. தாவி தாவி என் கைக்கும் வந்துடுவா. நாட்டு பழம் நினைக்கிறேன். நல்ல ஆப்பிள். சிரிக்காது யசக்கியா. சரி, ஆப்பிள் பழத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவேன். பொழுது போக மாட்டேங்குது. நெஞ்சத்தை கில்லாது போடப்பா இருக்கு. என்னடா விளையாட்டு? கத்துது. நான் நினைச்ச அளவுக்கு நீ மோசம் இல்லதான். அது கத்துது. இவர் சிரிக்கிற சவுண்ட் போட்டோன்னே நமக்கு ஆக்சுவலி சிரிக்கிற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் மேல ஏதோ பேட் ஸ்மெல் இருக்குதான். இதை கொண்டு வந்து அன்னைக்கே வேணாம் வேணான்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? என்ன மாதிரி குழந்தைங்க இருக்க வீட்டில் இது அவசியமா? ரிட்டர்ன் பண்ணிருங்க. என்னப்பா சைஸு எப்படி எல்லாம் சௌக்கியமா? சரியான சௌக்கியமா இருக்கேன். நல்லது நல்லது. கொஞ்சம் அந்த ஜன்னலை திறந்து விடுறியா? காத்து வரும்ல. பறக்க போது தக்காளி தப்பிச்சு போறதுக்கா பிளான் பண்றேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு வேர்க்குமே. பால்ல பாய்சன் கலந்துட வேண்டியது. அவ போயிரு, அப்படியே போயிரு. வராத. நம்மள இல்ல, நான் சொல்றது சொல்லுவோம். வாய்தானே புதுசுவா? ஆமா, அபிபாஸ் பிராண்டு, மேட் இன் சைனாவா? இங்க பாரு ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீயே மேட் இன் சைனா தான். டிராகன் வாரியர் தெரியும்ல? பபிடாடிய கண்டுபிடிச்சா இனிமே அவங்களோடதான் வாழ போறேன். அன்புக்கு எதுங்க இடம்? பேரண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது அவங்கதான் பேரண்ட்ஸ். நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்களோ? கண்டிக்காத மாதிரியே இருக்கு. பாருங்க, முடிவு பண்ணிட்டேன். வியாபாரம் இனிமே கௌசிக்கு புள்ள திங்கிறவங்க. குளிக்கிற நேரம் வந்துருச்சு. வாய்ப்பில்ல. உன்னை குளிக்கணும்னு சொன்னேன். வாய்ப்பே கிடையாது. குளிக்கிறியே குச்சி எடுத்துட்டு வருவார். குளிக்கிறேன் குளிச்சு தொலை. போதுமா? வீட்டுல வேலை வெட்டியே இருக்காங்க போல. வணக்கம்.
இந்த ஜூவே பார்த்துட்டீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நமக்கு லைட்டா புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கு. காஸ்ட்லியான சிகரெட்டா இருந்தா கிவ் மீ 1 துண்டு பீடியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு பாக்கெட்ல புடப்பா இருக்கு? விஷயம் ஏதோ விஷயம் வச்சிருக்கியா? வச்சிருப்பேன் உள்ள. ஏ இங்க போடுறா, ஷோல்டர்ல எல்லாம் சதை பிடிச்சிருக்கு. ஜம்முக்கெல்லாம் பாரு அவன் ஓட் சாப்பிட்றேன். சரி விஷயத்துக்கு வரேன். அதாவது என்னன்னா நீங்க அவனே சரி இந்த கட்டை வேற குடுக்க வச்சிருக்காங்க. அதான் நீயும் நானும் உத்தமனும் படத்துக்கு போறோம். மறுபடியும் அந்த கால ஞாபகம் நம்பிக்கையில முகம் என்ன ஒரே பண்ணுது. முத காட்சி ஏன் அப்படி வச்சுக்கிற போச்சு. பாலை ஊத்தணும், பட்டாசை கொளுத்தணும், பாப்கார்ன் கழிச்சு அதான் சொல்ல வந்தேன். அப்புறம் கிட்னியை வித்தாவது டிக்கெட் எடுத்துறேன். அவருக்கு வந்து விளையாடுறேன். இந்த கெட்ட பழக்கத்தை எப்படியாவது நிறுத்திடணும். கூட பழகிறவங்களே கடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்புறம் கடுப்புல கூட்டத்தை விட்டு துரத்தி விட்டாங்கன்னா மாங்கொட்டை இங்கதான் வச்சேன். கூட்டமாவது கூட்டலாவது எந்த சம்பந்தம் இல்ல எனக்கு அதுக்கு. காட்டி கொடுத்துறாதீங்க, நான் கேஷுவலா போய் தொலைக்கலாம். யாரு கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாது சொல்லுங்க. ஆல்ரெடி பழம் பிசுங்கிதான் இருந்ததுன்னு சொல்லுங்க. சிக்கன் எனக்கு செட் ஆகாது. அடுத்த தடவை வரும்போது மட்டன். 69 மெகா பிக்சல் கேமரா சும்மா சிங்க மாதிரி இருக்கும். ஃபில்டர் போட்டு எடுத்தா பார்க்க நாய் மாதிரியே இருக்கும். அது சரி. HDR மோட் ஆன் பண்ணி விட்டு பேக்ல இருந்து போய் வருவேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. தம்பி சும்மா இருங்க ப்ரோ. அப்படி உன்னதான்ப்பா, கையெல்லாம் உள்ள வரக்கூடாது. அந்த பக்கம் எடு. இல்லனா கையை எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு. பகவானே கையெல்லாம் உள்ள விடக்கூடாது, கையை எடு. இல்லைன்னா கையை எடுக்கிறதுக்கு நீ இந்த பக்கம் வர வேண்டியது இருக்கலாம். ஏங்க இன்னைக்கு அதான் நானும் முடிவு எதிர்பார்க்கலாம். அப்படியே முடிஞ்சாலும் பழைய மாதிரி அந்த ஜோக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு நன்றி வணக்கம்லாம் சொல்லி போவாருன்னு பார்த்தா இது வந்து ஒரு தொகுப்பு தானே. அவர் ஷோர்ட்ஸ்ல இருக்கிற தொகுப்பு கண்டென்ட் கிடைக்கிற போல இருக்கு. அதனால இதை எடுத்து போட்டு டக்குன்னு பாட்டு வந்தோடனே நான் கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிட்டேன். நானும் மிஸ் ஆடிக்கிட்டே இருக்கோம். இவர் பாட்டு வரட்டும், பாயிண்ட் வெயிட் பண்ணுறாரு. ஆடு வேணா இல்லையான்னு பார்த்தா லேட்டாக தான் முடிஞ்சிருக்கு அவருக்கு. ஆனால் நல்லா இருந்ததுங்க. டப்பிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ், வெரி நைஸ். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.